வணக்கம் ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் மக்களுக்கு. இந்த கௌதாரி கதை தெரியுமா உங்களுக்கு? கௌதாரி ஒருத்தர் என்ன பண்ணால் காட்டில் கௌதாரி பிடிச்சிக்கு வந்து ஜோடி 400 விற்றுக்கிட்டு இருந்தான். மக்கள் எல்லாரும் 400 சொல்லிட்டு கௌதாரி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. தனியாக ஒரு இரும்பு கூண்டுக்குள்ளே ஒரு கௌதாரி பூச்சி அடைச்சி வச்சு ஒரு கௌதாரி மட்டும் தனியாக இருந்தது. ஐயா, இந்த கௌதாரிலாம் ஜோடி 400 அந்த கௌதாரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நல்லா கொடுக்கணும்னா அது எவ்வளோன்னு கேட்டாங்க. அந்த கௌதாரி வந்து 5000 அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க ஐயா, இது எல்லாமே 2 கௌதாரி 400 கொடுக்குறீங்க ஜோடி, இந்த கௌதாரி வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறீங்க, அந்த ஒரு கௌதாரி 5000 சொல்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஐயா நான் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு கௌதாரி பிடிக்கும்போது, இது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன கதை தான் இது. கௌதாரி பிடிக்கும்போது இரும்பு கூட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு ஒரு ரகமான ஒரு விதமான ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தில் இந்த அந்த காட்டில் இருக்கிற கௌதாரியில் வந்து மாட்டிக்கும். அதை வச்சு தான் நான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கௌதாரியோட 5000 கொடுத்து அவர் என்ன பண்ணார், 5000 சொன்ன பிறகு இந்த 5000 கொடுத்து இந்த கௌதாரி வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் அதே சந்தையிலே வாங்கிட்டு போய் அந்த கௌதாரியை கழுத்து நெருக்கி கொண்டுட்டார். கழுத்து நெருக்கி கொன்று, ஏங்க இந்த மாதிரி ஒரு கௌதாரி வாங்கிட்டு வந்து 5000 கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த கௌதாரியை கொண்டுட்டிங்களே அப்படின்னு கேட்கும்போது, அந்த வாங்கிட்டு போனவர் சொல்கிறாரு, இயற்கையாக வந்து ஒரு கௌதாரியை ஒரு வேட்டைக்காரன் போய் பிடிக்கணும். ஒரு வேடனாக இருக்கிறவனும் வேட்டைக்காரனாக இருக்கிறதாலும் வேறு வேட்டையாடுறவன் இயற்கையாக போய் வலை போட்டு ஒரு கௌதாரி கூண்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. அது இயற்கையாக வெளியே வரும், புதற்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது தன்னாலே அந்த வலைக்குள்ளே மாட்டத்தை இயற்கையாக பிடிக்கணும். ஆனால் இது அத்தனை கௌதாரி இது நல்லா கொடுன்னு அவன் போடுறத தின்னுட்டு இது சத்தம் போட்டு அத்தனை கௌதாரி வர வச்சு துரோகம் பண்ணி இந்த செயலுக்காக தான் இதை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஐயப்ப சொந்தங்களில் ஏஜெண்ட்டாக இருந்து நல்ல இவன் ஒண்டியாக கொன்று பல வீடுகள் வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையே பெண்கள்லாம் வளர்கிறதுக்காக சொத்து சோகம் அனுபவிக்கிறதுக்காக இவன் போய் அவங்க ஐயப்ப ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த ஜெகன்கிட்ட இவங்ககிட்டலாம் போயிட்டு கொலையாக கொண்டு மக்களை இவன் ஒரு துரோக செயல் செஞ்சான் பார்த்தீங்களா? அதுதான் இந்த கதையோட உங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். இந்த சாதாரண இந்த கௌதாரிக்கு மட்டும் அவன் 5000 வாங்கிட்டு போயிட்டு கழுத்து நெரிச்சு கொண்டான் பார்த்தீங்களா? அதுபோல் ஐஎஃப்எஸ் ஏஜென்ட்டில் பணத்தை பதுக்கி வச்சுட்டு அவன் பொண்ணு பிள்ளைகளை கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சுங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நேர்மையாக இருந்தவங்களுக்கு நான் சொல்லலை. பணத்தை பதுக்கி வச்சு அந்த 1 நம்பர் துரோகி பயல்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என்கிட்ட ஏதாவது ஒரு பவர் இருக்குது அப்படின்னா முதல்ல இவனுங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு முதல்ல கழுத்து நெருக்கி அவன் அந்த காஞ்சிபுரம் ஆற்றுலேயே அந்த தனசேகர் அப்படியே பொச்சிட்டு வந்துடும். அவ்வளோ பெரிய கோபம் அவன் பேரில் 20-25 வருஷத்தோட உழைப்பு நம்மளை காலி பண்ணிட்டான், வாழ்க்கையை சின்ன பணமாக்கிட்டான்னு இருக்கிறதுனால அப்படியேப்பட்ட ஒரு நபர்லாம் பூமியில் வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தேவடியா பசங்க இவனுங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போயிட்டு எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி பையன் அவங்ககிட்டலாம் பணத்தை ஈஸியாக கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ஆசை தூண்டி இந்தமாரி மக்கள்கிட்டேருந்து இந்தமாரி பணத்தை துரோகமான ஒரு செயலில் செஞ்சதுக்கு இவனை அப்படியே கழுத்து இந்த சந்தையில் 5000 அந்த கௌதாரி வாங்கிட்டு போயிட்டு சந்தைக்கு நேரம் அந்த மக்கள் கண்ணு முன்னே நெருக்கினான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கழுதிங்கெல்லாம் நெருக்கி போகணும். இது ஐயப்ப சொந்தங்கள் அனைவருமே உணரணும், பொதுமக்களும் இதை சேர்ந்து நீங்கள் உணரணும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் தீங்கு செஞ்சான் அந்த தனசேகரன்றவன். இன்னமும் அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள தாங்க. 7 வீடுக்கு 8 வீடுக்கோ 6 வீடுக்கோ 5 வீடுக்கோ எத்தனையோ வீடு எடுத்தும் அவனோட சொந்த வீடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வீடு விற்று அவன் கடனை கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவனுக்கு இவங்ககிட்ட 5.5 கோடி கொடுத்துட்டு பிறகு கூட எங்கள் வீட்டாண்டு வந்து அவன் ஒரு வீடு விற்கிறதுக்காக உண்டான பணத்தெல்லாம் உதவி செஞ்சோம். 90 லட்சம் அவனுக்கு பணமாக கொடுத்துருக்குறோம் நாங்கள். ஐஎஃப்எஸ் முடிஞ்ச பிறகு அவன் கடனில் நிறைய பேர் அவனை கழுத்தில் கத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு விற்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணோம் அவனுக்கு.
முயற்சிலாம் இல்லை, பண்ணியே கொடுத்தோம். அவன் வீடு ஒன்று விற்று கொடுத்தோம். அது ஐஎஃப்எஸ்சில் சம்பாரிச்சு வாங்கின வீடு. அது ஒரு 90 லட்சத்துக்கு 80 லட்சத்துக்கு வாங்கினாங்கன்னா இப்போ ஒன்றுக்கு 1,30,00,000 விற்றான். அப்படிலாம் செஞ்சு அவன் நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் அவன் கூடயே இருந்தோம். முடிஞ்ச பிறகு கூட திருட்டு பண்டார தேவடியா பையன் அவன் வாழ்க்கையில் அவன் அவன் ஒரே ஒரு பொண்ணு ஒரு புள்ள தான் வச்சுருக்கிறான். இறைவன் அவனுக்கு என்ன கூலி கொடுப்பான்றத எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியேப்பட்ட ஒன்றாம் நம்பர் குற்றவாளியாக இருக்கிறவனுங்களாம் ஒத்தனை கூட கைது பண்ணாமல் நம்ம தமிழக அரசாங்கத்தை என்ன நம்ம சொல்கிறது, எவ்வளோ வீடியோ போட்டாலும் எவ்வளோ பேர் அதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணலனாலும் மக்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான். திருடுனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மக்களாக பார்த்து திருந்தாவிட்டால் பணத்தை போட்டுட்டு இந்தமாரி புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். என் வாழ்க்கையில் என் உயிர் இருக்குதுனேனையும் மக்கள் கண்டவங்கிட்டலாம் போய் பணத்தை விட்டுறக்கூடாதுன்றதுனால என்னோடய விழிப்புணர்வுக்காக நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நைட் ஆனாலும் பகலானாலும் அதை பற்றி இரவானாலும் பகலானாலும் நம்ம அதை கண்டுக்க போகிறது கிடையாது. நல்ல ஆனால் இதில் நம்ம ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பணத்தை இழந்ததுனால மானாவாரியான ஒரு மிகப்பெரிய நான் ஒரு பண கர்வத்தில் இருந்தேன். கிட்ட 20 வருஷமாக பண கர்வத்தில் இருந்தேன். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சில பேர்கிட்டலாம் நான் எல்லார்கிட்டையும் நல்லா அழகாக பேசுவோம், பழக்கம் கொள்ளுவோம். பட் ஆனால் இந்த கர்வமாக இருப்போம் கொஞ்சம். எப்படின்னா அது பணம் இருக்க சொல்ல ஒரு கர்வம் இருக்கும் ஒரு எல்லாருக்கிட்டேயும். ஆனால் அந்த கர்வம் பல கோடி இப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அந்த கர்வம் நமக்கு இருக்குமா அப்படின்றது இப்போ இனிமேல் இருக்காதுன்றது. எத்தனை கோடி வந்தாலும் அந்த பணத்தோட கர்வம் எனக்கு இருக்காதுன்றத உணர்ந்துட்டேன். நான் எவ்வளோ கோடி பணம் இருந்தோம்னா நான் கிட்டத்தட்ட என்னோடய சொந்த பணமாகவே ஒரு 1.5 கோடிக்கு வச்சுருந்தேன். சொந்த பணம் 20 வருஷமாக 1.5 கோடி. அது சீட்டாவோ வட்டிக்கோ அப்படி. ஸோ எல்லாம் என் கையில் மொத்தமாக போய் பீரோலையோ பேங்க்லேயோ வச்சிடல. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபைனான்சியில் இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருந்தது, அப்புறம் சீட்டில் இருந்தது. இதெல்லாம் சம்பாரித்து எல்லா பணமும் சீட்டாகவே இருந்தது மற்றவங்ககிட்டயே. நம்ம கையில் மொத்தமாக பணமாக 1.5 கோடி வரல. அது டோட்டலாக வெளியில் அப்படியே பிஸ்னஸில் தொழில் ரீதியாக அப்படியே வெளியில் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த பண்டார பையன் மதனகோபால் புள்ள காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் நம்ம பணத்தை நம்ம தொழில் செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லா தெரியும். இவ்வளோ % தரேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு நம்மளை உட்கார வச்சு பேசுனதுனால 20 வருஷத்தோட பணம் வெளியிலே இருந்தது பார்த்தீங்களா. அது மொத்தமே ஒன்றா திரட்ட ஆரம்பித்தேன். அவன் சொன்ன அடுத்து 10வது நாளே நான் 30 லட்ச ரூபா ரெடி பண்ணி போட்டேன். 10வது நாள் 30 லட்சம் ஒரே பேமெண்ட்டாக போட்டு ரெடி பண்ணி போட்டேன். அடுத்து 3 மாதத்தில் 1 கோடி கொடுத்துட்டேன் உள்ளே எடுத்து போய். நமக்கு அந்த பணம் நல்லா திரண்டு இருந்தது இல்லைங்களா. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவிக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு அதான் நான் 20 வருஷத்தில் ஒரு 15 வருஷமாக யாருக்கும் தெரியாது. வருஷத்துக்கு ஒரு மாணவிக்கு யாராவது கவர்மெண்ட் அரசாங்கத்தை ஸ்கூலில் படிக்கிற பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவிக்கு ஒரு உதவி செய்வோம். லாஸ்ட்டாக நான் 2021 ஒரு மாணவிக்கு ஃபைனலாக 25,000 ரூபா கொடுத்தோம். பட் இது ஐஎஃப்எஸ்சில் சேர்ந்ததுக்கு அப்புறம்லாம் இல்லை. நாங்கள் 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு வருஷத்துக்கு என்னோடய சம்பாதனையிலேருந்து ஒரு மாணவிக்கு யாரோ ஒரு கல்வி செலவு கொடுத்துருவோம். லாஸ்ட்டாக ஹையஸ்ட்டாக அமௌண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்தது 25,000 ரூபா கொடுத்துருந்தோம் ஒருத்தருக்கு லாஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம பணம் வச்சிருக்க சொல்லக்கூட ஒருத்தர் யாருக்கோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். அன்னதானன்ற பேரில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஐஎஃப்எஸ்சில் போனதுக்கப்புறம் கிடையாது. ஐஎஃப்எஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தமாரி செயலெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் நிறைய நம்மளோட என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் செய்வோம். கல்வி செலவுக்காக கொடுத்துருவோம். யாராக இருந்தாலும் நம்ம இவங்க தான் தெரிஞ்சவங்கன்னு செய்ய மாட்டோம். பட் யாராக இருந்தாலும் செஞ்சுட்டு அந்தமாரி ஒரு 15 வருஷம் தொடர்ந்து செஞ்சோம். இப்போ நாங்கள் ஒரு 3 வருஷமாக அந்த பணத்தை இழந்ததுலேருந்து 2-3 வருஷமாக செய்யலை. அது இல்லாமல் இந்த சிறுகு இருக்கிற கடன்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மொத்த டோட்டல் எய்மாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தான் நான் 10 மணி என்னாவது பாருங்கள், டைம் 10:17 ஆனால் நான் மார்க்கெட்டில் தான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணல, அதில் பணமும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருக்குங்க பாருங்கள். இது குரூட் ஆயில் போய்கிட்டு இருக்குது. குரூட் ஆயிலில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குரூட் ஆயில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்லா அப்பில் ஏறுனா அப்புறம் டவுனில் வந்துருக்குறோம். இது சும்மா பணம் நம்மக்கிட்ட இல்லை. இது எதுவுமே பணம் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. பட் 1 லட்சம் 2 லட்சம் இருந்தது அப்படின்னா நாங்கள் அது உள்ளேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் நம்ம சிறுவே இதில் நிறைய பணத்தை அழிச்சிருக்கிறோம். எப்படியாவது கடனை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட
லட்சியமாக இருக்குது. பட் எதை நோக்கி போகுது வாழ்க்கை, இறைவன் வழி விடுறான் அப்படின்றது நமக்கு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்குது. பட் எந்த பக்கம் போகிறோன்றது இறைவன் வழி விட்டானா போகிற பாதை எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்ல. இந்த பாதை இது இதுக்குன்னு சொல்லிவிட்டானா, இந்த பாதையில் இது இருக்குதுடா அந்த பாதையில் அது இருக்குதுடான்னு சொல்லிட்டானா இது ஒரு வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. பட்டு வாழற வாழ்க்கைன்றது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இறைவன் இந்த பாதை இந்த பாதைன்ட்டு சொல்ல மாட்டான். இந்த இந்த பாதியில் ஆனால் ஒரு சில நேரத்தில் உணர்த்துவான். பட் எல்லாருக்குமே எல்லா பாதியும் சொல்லி தர மாட்டான், ஒரு சிலத்தை உணர்த்துவான். ஆனால் அதுபோல் தனசேகர்கிட்ட போகும்போது எங்கள் சொந்தத்தில் ஒரு ஆள் வந்து இது வந்து மொத்தமே ஃபேக்குடா, மொத்தமே 420 குரூப் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. 3வது மாதம் நான் அவங்கள போய் சந்திக்கிறேன். 2வது மாதமே போய் சந்திக்க சொல்லி எங்கள் அக்கான்றவங்க அவங்க வேலூரில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்கடே இது மொத்தமே ஃபேக்கு, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ண அவங்கள கூப்பிட போயிருந்தேன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு. பட் ஆனால் அவங்க வரலை. அவங்க இந்த விஷயத்த சொல்லி உணர்த்துனாங்க, எத்தனையோ பேர் சொல்லி உணர்த்துனாங்க. பட் ஆனால் எதுவுமே காதில் போட்டுக்கவே இல்லை. காஞ்சிபுரத்தில் அதே போல் பத்திரிக்கையெல்லாம் நிறைய வருஷம் வருஷம் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு பத்திரிக்கையில். அதெல்லாம் படிச்சுட்டு நான் இந்த பண்டார தேவடியா பையன்கிட்ட கேட்டிருந்தேன். நான் பண்டார தேவடியா அம்மா தனசேகரன்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்து இந்த மதன கோபால் புள்ள தேவடியா பிள்ளைக்கிட்டே நம்ம கூட ஃபோட்டோகிராஃபராக இருந்திருந்தான். அந்த தேவடியா அம்மாவன் பேச்சு கேட்டு தான் நம்ம 5.5 கோடி விட்டுட்டோம். அதில் அந்த தேவடியா அம்மாவும் நல்லா செட்டில் ஆகிட்டான், நாம் தான் அதில் விட்டுட்டோம். அதுபோல் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக அந்த பண்டார பையன் தனசேகரன்றவங்கிட்ட 5.5 கோடி கொடுத்துட்டு பிறகு கூட நம்ம வருஷத்துக்கு கரெக்டாக 1 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக 1 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களால் அசல் எடுக்கவே முடியல. எங்களுக்கு அசல் வர வேண்டிய பணத்தை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட அசல் 12 மாதம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 10 மாதத்தில் வந்துட்டு இருக்கும், மிச்சம் 2 மாதத்தில் வந்து லாபமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த பணத்தை வந்து அது உள்ள 5.5 கோடி பணத்தை இழந்துட்டோம் இல்லைங்களா. முதல் மாதத்தில் நீங்கள் எனக்கு அவன் கொடுத்தது 7% தான் கொடுத்துருந்தான். ஸோ 6% தான் சொல்லி கூப்பிட்டான், அதுதான் உண்மை. எனக்கு 6% தரேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஆனால் அது உள்ளே போகும்போது 7% கொடுத்தான். அதுக்கப்புறமா அவங்க கூட செந்தில்குமார்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் குலாபிடியஸ் வடக்கத்தீஸ் கோயில் பக்கத்தில் கடை வச்சுருப்பான். இந்த தேவடியா பையனும் அந்த தேவடியா பையன் 2 பேர் சேர்ந்து தான் இந்த தேவடியா பையன் 8 மைட்டு கூட அது உள்ளே சேர்த்தாங்க. இறைவன் நமக்கு எப்படி உணர்த்து, நாமளும் அது உள்ளே ஒரு இப்போது கடவுள் கரெக்டான நேர்மையாக ஒரு வழி கூட்டு போகிறாருன்னு அமைதியாக போயிட்டே இருந்துட்டு இருக்கணும். பெரிய அதிகமாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் எனக்கே பிடிக்காம தான் இருக்குது, வாழ்க்கை வாழறதுக்கே பிடிக்காம தான் இருக்குது. பட் இரவு ஏதோ ஒரு பக்கம் போகிறான்னு வச்சுக்க. அதுபோல் இந்த 2 தேவடியா பையன் சேர்ந்து இந்த தேவடியா பையன் 8மே விட்டாங்க. அதில் 7% இவன் கொடுத்தான் பார்த்தீங்கன்னா தனசேகரன்றவன். அதில் இவனுக்கு 8மே விட்டதுனால இவனுக்கு 1% கொடுத்துருக்குறாங்க, 1% 2% கொடுத்துருக்காங்க. மிச்சம் 20%ல் அவன் 11% எடுத்துக்கின்னு இருக்கிறான். யார் நம்ம தனசேகரன்ற 8மே விட்ட தேவடியா அம்மாவன் எடுத்துக்கின்னு இருக்கிறான். ஏதோ 5.5 கோடி ரூபாய் நம்ம விட்ட பணம் நம்மளுக்கு போயிடுச்சின்னு எப்போ நான் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் பணம் வரல பாருங்கள், அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த 3 மாதத்துலேயே நான் கிட்டத்தட்ட 12 பிளாட்டு விற்று சேல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இருக்க வட்டி அதிகமாகிடும். யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க சீட்டெலாம் கொடுத்துருந்தாங்களோ இருக்க வட்டி அதிகமாகி நம்ம லாக் ஆகிட்டோம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு 1.25 கோடி கடனில் மட்டும்தான் கொடுக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா நாங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு அதில் எதனா பண்ணி ஓரளவுக்கு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட்டு நான் ஆப்ஷனில் இருக்கிறதுனால எப்படி பண்ணாலும் அது நம்மளை முட்டி மோதி பார்க்குது. ஏகமாக கஷ்டத்தை கொடுத்து பணத்தெல்லாம் விரயம் பண்ணுது. அந்த தேவடியா அம்மாக்கிட்ட 5 கோடி விட்டதுலேருந்து இந்த 1 வருஷமாக நம்ம அதில் முட்டி மோதுறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சக்ஸஸ் வந்தது. கிட்டத்தட்ட எனக்கு 18,000 ரூபாய் அது உள்ளே கொண்டு போனேன். அது உள்ளே அதுக்கப்புறம் அது 60,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணேன் நான். பட் இதுவே எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் பேச்சு கேட்டு 1,26,000 ரூபாய் விட்டுட்டேன் நான் அந்த மார்க்கெட்லேயே போயிட்டு. ஆனால் பட்டு இப்போது அவங்க சொன்னதுக்கப்புறம் இனிமேல் எவன் பேச்சு யார் பேச்சு கேட்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரி இப்போதைக்கு போட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்படியே விட்டுருவோம், 2-3 மாதம் எதுவும் பண்ணாமல் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து. பணம் இல்லை, பட் பணம் இல்லாதனால தான் அது பண்ணுற மாதிரி இல்லைன்ற மாதிரி. ஏன்னா மேலும் அது வெறி கொண்டு போய்க்கினே அந்த பணம் லாஸ் பண்ணிட்டு போகிறோன்றதுனால வர 5,000 10,000 ரூபாய் அது உள்ளே வச்சு பண்ணுறதுக்கு போய் அதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டதுனால ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஸ்டாக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைமோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எத்தனை லட்சம் போடுறீங்களோ அத்தனை லட்சத்துக்கு உண்டான ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கணும். போட்டு விட்டிங்கன்னா கண்ணு முடித்தனமான வியாபாரம்லாம் பண்ண முடியாது. அதில் ஒரு வியாபாரம்னா எப்படி போய் உக்காந்து அதுக்குன்னு கடை திறந்து பண்ணுற மாதிரி அதே போல் ஸ்டாக்கு மார்க்கெட்டுன்ற பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் 1 வருஷம் படித்து ட்ராவல் பண்ணியிருக்கிறோம்.
அதில் உங்களுக்கு கீழே மேலே கீழே மேலே போயிட்டே இருக்கும். பட்டு மேலே போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் வெளியே வந்து ஆகணும். அதுதான் அதனோட ப்ரொசீஜர். அதுதான் இது. நீங்கள் சரி மறுபடியும் மேலே போயிட்டான் கீழே வந்துட்டான் மறுபடியும் மேலே வரதுக்கு 6 மாதம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் லாஸில் தான் இருக்கும். மேலே வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கீழே போதா மறுபடியும் கீழே வந்து என்ட்ரி எடுக்கணும். மறுபடியும் மேலே போச்சா எக்ஸிட் ஆகிட்டு போவா. உங்களுக்கு 50% 100% லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 200 கொடுத்து வாங்கின ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் முதல் வச்சு ஒரு 1 இயர் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 200 கொடுத்து வந்த ஸ்டாக்கு உங்களுக்கு 600 தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்களே உங்கள் ஸ்டாக்கில் இந்த சேட் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி நாங்கள் ஸ்டாக்கு போய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஆப்ஷன்லேயே நல்லா இறங்கி நான் வேலை செஞ்சேன். அந்த வேலையில் தான் மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வந்தது. பட்டு அது சக்ஸஸ் கிட்ட வர நேரம் 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,00,000 அதை தொட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ட்ரிலாம் கிட்டத்தட்ட வேறு லெவலில் போயிருக்குன்றது எனக்கு தீர்க்கமாக தெரிஞ்சுது. பட் என்ன கிட்ட வந்து வேறு எதையோ ஒன்று ஒரு எக்ஸ்பீரியனில் போயிட்டு என்ன ஒரு வேறு ஒரு திசை திருப்பி அந்த பணத்தை டோட்டலாக லாஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா பைசாவும் போனது. இவங்ககிட்ட விட்ட பணத்தை விட இது பயங்கரமாக மனம் நோக அப்படியே உங்களுக்கு லாஸ் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரசாயனம் வேறு மாதிரி சுரக்கும். பட் மைண்ட் செட்டுக்குன்னு உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. லைஃபே ஏதோ ஒன்று பெருசாக ஒரு இழந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி இல்லாமல் அது அந்த மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை வெட்டிங்கன்னா உங்களோட சொந்த பணத்தை எதுவுமே ஜீரோ ஆகி போச்சு அப்படின்னா ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க. பட் அது சூதாட்டம் கிடையாது. நான் தமிழக மக்களுக்கு அது ஒரு சூதாட்டமாக தெரியும். எல்லோரும் சொல்லி அதை அப்படி தான் சொல்லி வச்சுருக்குறாங்க. பட் அப்படி கிடையாது. பட் அது புரிஞ்சவங்களுக்கு அது கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. புரிஞ்சால் அது எப்படிலாம் என்னென்ன செக்டார்லாம் எப்படிலாம் திரும்பும் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு அது உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். படித்தவங்களுக்கு பிஸ்னஸ் கோடி கணக்கில் டர்ன் ஓவர் இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகமே கிட்டத்தட்ட ஒரு 40% மார்க்கெட்டில் தான் இருக்குதுன்றது அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அது சூதாட்டமாக தான் உங்களுக்கு புரிய வரும். அதனால் நம்ம தனசேகர் பணத்தை கொடுப்பான் அப்படின்றது நம்பிக்கையில் நம்ம அவனை போயிட்டு இந்த அவனை பற்றி இது போடணும் கொள்ளணும்னு கிடையாது. பட் நம்ம பணத்தை இழந்துட்டோம். அதுக்கு உண்டான விழிப்புணர்வுக்கு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பணத்தை அவனை அசிங்கமாக திட்டியோ அவன் பொண்டாட்டியும் அவன் மனைவியும் பொண்ணையும் பையனும் திட்டியோலாம் பேசி அவன் பணம் கொடுப்பான்றது நமக்கு தெரியாது. என்ன தான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பேசியிருந்தாலும் அந்த பண்டார பையனுக்கு பணம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் அசிங்கப்பட்டான் இல்லை. அதாவது ஒரு முறை தப்பு பண்ணிட்டான். ஆனால் இந்த ஜென்மம் ஃபுல்லாக அவன் இந்த இந்த அசிங்கத்தைப்பட்டாவனான். இவன் வாழ்க்கையில் இவன் இறக்கந்தேனி இந்த அசிங்கப்பட்டாவனான். இவன் ஒரு திருடன் அப்படின்றது அவன் மூஞ்சில் பச்சை குத்திட்டாங்க. அந்த திருடன்ற ஒரு பச்சை குத்து வந்து உலகத்துக்கு தெரியாது போயிடுச்சு இல்லையா. அந்த விஷயத்தை நம்ம வெளியே கொண்டு வரணுன்றது தான். இவன் ஒரு 1ஆம் நம்பர் திருட்டு தேவடியாமாவன் காஞ்சிபுரத்தில் 1ஆம் நம்பர் திருட்டு தேவடியா பையன் அப்படின்றத உலகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றது. ஏன்னா ஒரே அதை சொன்ன பார்த்தீங்களா, ஒரு துரோகின்னா அந்த புறம்போக்கு பச்சை துரோகி அப்படின்னா அவன் அந்த தேவடியாமாவனை மட்டும்தான் சாருமே. அது பச்சை துரோகி அப்படின்னா அந்த பொறுக்கி தேவடியா பையனை மட்டும்தான் பாவம். அதாவது அது தேவடியான்னு வாயை தந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அவங்கள கூட நம்ம மதிக்கலாங்க. பாவம் அவங்களோட பெண் பிள்ளைகளுக்காக படிப்பு செலவுக்காக அவங்க போய் ஒரு உடம்பை விற்று உடம்ப எவ்வளோ வலி தாங்கி அவங்க போயிட்டு சம்பாரிச்சிட்டு கொண்டு வந்து அவங்க பெண் பிள்ளைக்கும் அவங்க மகனுக்கும் கணவன் இல்லாதவங்களுக்கும் கணவனே இருந்திருந்தாலும் அது வேறு வழி இல்லை. அதுக்காகலாம் போய் உழைச்சி சம்பாரித்து வர்றவங்க ஒரு அந்த பெண்கள் போயிட்டு நம்ம தரக்குற இந்த வார்த்தைகளால் அவனை உபயோகப்படுத்தணும் பாரு. அவங்கள விட அவங்களே அவங்க உடல் விற்று உயிர் விற்று அந்த வலியை தாங்கிக்கிட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிட்டு வருவாங்க. ஒரு பெண்ணை எடுத்துட்டிங்கன்னா அதை விட அது ஒரு கேவலமான செயலுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இனியா அவனை வச்சு பேசவே கூடாது. அதுதான் எனக்கு திரும்ப எனக்கு இது வாயில் வருது. அவங்களுக்கு பேர் அதுன்னு சொல்லிவிடுவாங்க, தேவடியான்னு சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா அவங்களே மேலுன்னு சொல்லலாம். நீங்கள் அவனை விட கீழ்த்தடவு அவங்களே மேலு. பட்டு அவங்கள ஒப்பிட்டு பேசவே கூடாது. இவனை யார் தனசேகரன்ற எச்சிலும் கேடுகட்ட இவன் எச்சிலும் கேடுகட்ட அதுபோல் மக்கள் எல்லாரும் எப்படி முன் வரணும், எப்படி தொழிலில் அதாவது என்னோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து எந்த வேலை செஞ்சாலும் எது பண்ணாலும் தொழில் மேலே தான் என்னோடய புத்தி இருக்கும். எப்படி செஞ்சாலும் இந்த தொழிலில் போகிறோமா
என்னோடய சக்ஸஸ் எல்லாமே தொழில் தான். என்ன செஞ்சால் எதை பண்ணலாம் அப்படின்றது. இப்போ எங்கள் வீட்டோட ஒர்க்கே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயரிங் ஒர்க்கு எனக்கே டோட்டலாக எனக்கே தெரியுங்க. ஆர்ஓ மெக்கானிக் நான் டோட்டலாகவே நானே பார்ப்பேன். ஏசி மெக்கானிக் எங்கள் வீட்டு ஏசிலாம் நானே கட்டி நானே மாட்டிக்குவேன். ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னா ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது எல்லா ஒர்க்கும் நானே பார்த்துக்குவேன். வீடியோ சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எல்லாமே நாமளே பார்த்துக்குவோம். வீட்டில் ஒர்க்கு, இந்த ப்ளம்பிங் ஒர்க்லேருந்து கூட இந்தமாரி ஒர்க்கெலாம். பட் இந்தமாரி தொழிலாகவும் நாங்கள் போய் வெளியே செஞ்சதெல்லாம். ஆர்ஓ மெக்கானிக்னா ஆர்ஓ மெக்கானிக் போனோம், ஏசினா ஏசிக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டில் இருக்கிற வேலைங்களாம் கூட செஞ்சு கொடுத்தோம். படம் மாட்டுறது, சாமி ஃபோட்டோலாம் செஞ்சு கொடுக்குற ஒர்க்கெலாம் போட்டு 20 வருஷம் 22 வருஷம் உழைப்பில் தானே உங்களுக்கு 1.5 கோடி சேர்த்துருக்க முடியும். இவ்வளோ தொழில் செய்வதானே உங்களுக்கு அவ்வளோ பணம் சேர்த்துருக்க முடியும். எவன் வீட்டில் போய் வீடு வந்து திருடின்னு வந்தால் தான் அவ்வளோ பணம் சேருன்னு சொல்லுவாங்க எல்லோரும். திடீர்னு எப்பட்றா வந்தது 1.5 கோடின்றது கேள்விக்கு உங்களுக்கு எல்லா நினைப்பாக எப்பட்றா அவனுக்கு 1.5 கோடி வந்துச்சுன்னு தேருவான். அது 22 வருஷத்தோட உழைப்பு சீட்டாகவும் மக்கள்கிட்ட ஃபைனான்ஸாகவும் இருந்து அப்படியே இருந்தது தான். கட்சி வரைக்கும் அந்த பணத்தை உழைச்சி அப்படியே வெளியில் தான் விட்டு வச்சிருந்தோமே தவிர, பட் எந்த பணமும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து நாங்கள் வைக்கல. மொத்தமாக ஒரு 10 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம்னு கூட எடுத்துன்னு வந்து நாங்கள் ஒரு நாள் கூட வச்சு பாடே கிடையாது. அங்கங்கே அப்படியே அவங்கக்கிட்ட அப்படியே ரோலிங்லேயே தான் இருந்துக்கிட்டு இருந்ததே தவிர, பணத்தோட அருமை அந்த தேவடியா அம்மாவனுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவ்வளோ உழைப்பு அந்த தேவடியா பிள்ளைக்கு எப்படி தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏன் அந்த அவ்வளோ 1.5 கோடி பணத்தை அவன் சம்பாரித்து வெளியே விட்டுருக்கு போகிறான். அவன் பார்த்தான் அவனே வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு ஏதோ வரத்து அவன் பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அந்த கவர்மெண்ட் வேலையை இருக்க சொல்ல அது அந்த பணத்தை வாங்கிக்கின்னு வீட்டில் தின்னுக்குன்னு அப்படியே சவுண்டு விட்டு பேசி கிடக்கிறதுல 1ஆம் நம்பர் பொறுக்கி தேவடியா பையன் அவன். 1ஆம் நம்பரும் அழிச்சாவன். அவன் யாருன்ட்டு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆல்ரெடி அவன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அவன் அந்த பொறுக்கி பையனோட வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய. தனசேகரன்றவன் காஞ்சிபுரத்தை சேர்ந்து அதுதான் அவனோட ஃபோட்டோ வீடியோலாம் தான் போட்டிருக்கு பாருங்கள். மெரூன் கலர் கோட் போட்டு வழுக்க மாட்டியாக இருக்கிற பொறுக்கி பையன் தான் அவன். என்ன சபரிமலைக்கு மாலை போட்டுக்குவான். 3 வருஷத்தில் 3 முறை போயிட்டு வருவான். வருஷத்தில் 3 முறை போய் வருவான். சபரிமலைக்குன்னா ஐயப்பா சாமின்னு போய் வருவான். என்ன புண்ணியமோ இறைவன் எந்த அளவுக்கு நீங்கள் தீங்கு செய்கிறியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டபுள் மடங்கு தீங்காக உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒரு முறை நீங்கள் துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் மடங்காக துரோகம் வருன்றது என் வாழ்க்கையிலே நடந்தது. இது எங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நிறைய நடந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லவே முடியாது உங்களால். எல்லாம் சிவன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சிவனுக்கு தான் வெளிச்சம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த இழப்பு கூட எனக்கு இந்த பணத்தை இழந்துட்ட பிறகு அந்த பணத்து மேலோட ஆசையை நம்ம ஒழிச்சோம். இந்த இதை நம்ம ஒரு விதத்தில் நம்ம தனசேகர நினச்சா பணத்தை இழந்ததுனால தான் இந்த புத்தி வந்தது. ஆனால் பணத்தை இழக்காமல் இருந்ததுன்னா இந்த புத்தி எனக்கு வந்திருக்காது. பட் இது உண்மையும் கூட. ஒரு விஷயத்தில் தனசேகர் நன்றி சொல்லலாம். பட் அதே தேவடியா அம்மாவனே எங்கள் பார்த்தா இது பேரசிங்கத்தையும் அவமானத்தையும் எனக்கு ஈட்டி கொடுத்துட்டான் அவன். இந்த பேரசிங்க அவமானத்தை எனக்கு ஈட்டி கொடுத்ததுனால நம்ம உயிரோடே வாழ்ந்துருக்கவே முடியாது. பட் ஆனால் ஏதோ யோக மார்க்கிலையும் நாங்கள் இறைவன் வழியிலும் போனதுனால நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவன் எனக்கு நம்பிக்கை துரோகத்தை காமிச்சதுனால என்றைக்கோ ஒரு நாள் அவன் பொண்ணோ அவன் பிள்ளைக்கோ நான் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை துரோகத்தை அவங்க 2 பேரும் காட்டுவேன். இவனுக்கு காட்டக்கூடாது. ஏன்னா இதனோட வழி அவன் உணரணும் இல்லை. பட் பணத்தை எனக்கு தெரியாமல் திருடிக்கின்னு போகிற விஷயம் இது. எனக்கு தெரியாமல் என்னோட இது எனக்கு தெரியாமல் என் பணத்தை என்கிட்ட திருடின விஷயம் அந்த நாய். அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு நம்ம ஒரு சம்பவத்தை காட்டணும். இது நீ போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஆர்டர் காப்பி எங்கே ஒன்றாலும் எதுவுமே காட்டுறா தனசேகர. நான் சொல்கிறது என்ன தெரியுமா, எனக்கு 1.25 கோடி நீ கடத்தை ஏற்படுத்திட்டு என்கிட்ட 5.5 கோடி வாங்கிட்டு மிச்சம் எனக்கே 3 கோடி திருப்பி கொடுத்துட்டு அதில் இன்னும் 2.5 கோடி எனக்கு திருப்பி தர வேண்டியது இருக்குது. அந்த 2.5 கோடியில் எனக்கு மிச்சம் மொத்த பணமும் கூட தேவையில்லை. 1.25 கோடி கடன் தர வேண்டியது. இதில் நீ தரமாட்டேன்ற விஷயத்தை எனக்கு நல்லாவே தெரியும். பட்டு நீ எனக்கு துரோகத்தை காமிச்ச மாதிரி உனக்கு ஒரு பெரிய துரோகத்தை காட்டணுன்றது எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த கோபத்தாலேயும் என்கிட்ட கொடுத்த மக்களும் என்கிட்ட ஏதோ சொல்ல போய் பேச போய் அன்றைக்கி ஆக்ரோஷமான கோபம் எனக்கு வந்ததுன்னா அந்த இடத்துல உன் பொண்ணோ உன் பையனோ எதனா ஒன்று நடத்த நேரிடும். பட்டு என் வாழ்க்கை நான் உனக்கு ஒன்று தீங்கு செய்கிற நான் அதுக்கு மேல் கூட நான் உயிரோடு இருப்பேன்ட்டு நீ கனவுல நினைக்காத. உனக்கு நான் ஒரு தீங்கு, ஏன்னா நீ எனக்கு தீங்கு செஞ்சுட்டேன், நீ உயிரோடு இருக்கிற.
நீ என்ன சொன்ன, ₹1 கடன்னா கூட உனக்கு நான் கொடுத்துட்டு நான் சாவன்டா நீ சொன்னேன். நீ ₹1 கடன்னா கூட நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்டு தாண்டா சாவன் நீ சொல்லிக்கிறா. டேய் தனசேகரே, காஞ்சிபுரத்தில் மதனகோபால் புள்ளைய நீ கொடுக்கணும்னு சொன்னேன். இது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்குன்னு நீ நினைக்க போகிற. புரிஞ்சுதா? மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லாரையும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சில பேர் சார் மனக்கவலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அவர் பாவம், மனம் பாதிச்சுட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். தெளிவான முறையில் தான் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணத்தை இவன் மிகப்பெரிய துரோகத்தை காமிச்சதுனால எல்லாரும் கத்தி ஏற்றுட்டா இந்த நிலைமை நம்ம நாடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த ஒரு கேள்விக்காக அமைதியாக இருக்கிறோம். எல்லாரும் பணத்தை இழந்துட்டோம். எல்லாருமே கையில் கத்தி எடுத்தான் அப்படின்னா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு போலீஸ் கூட மயிர் தான் பிடுங்கணும். அப்புறமா நாட்டில் இருக்கிற தமிழக அரசாங்கம் எல்லா போலீஸும் வந்தாங்கன்னா எல்லாம் அவனோட மயிர் பிடுங்க வேண்டியதான். எல்லாம் கத்தி எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் மயிறு தான் பிடுங்கணும். சட்டம் கிட்டலாம் பார்த்தா மக்களுக்கு தாண்டா, மக்களுக்கே இந்தமாரி ஒரு கதி அப்படின்னா பார்த்தா அவன் மயிறு கூட உங்களால் பிடுங்க முடியாது. மக்கள் எல்லோரும் ஒன்று தேர்ந்தாங்க. சட்டம்லாம் அவன் மயிருக்கு சமானம். இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? இறைவன் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆக்ரோஷமான ஒரு 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 மழையை கொண்டு வரான் அப்படின்னா அவங்கன்னா நீங்கன்னா மயிறு பிடுங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சூறாவளி வந்தது, இன்னொன்று வெள்ளப்பெருக்கு வந்ததுல என்ன அரசாங்கமோ சட்டமோ போய் அது மயிறு பிடுங்கிச்சுன்னா அது போல தான்டா சட்டம் கட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தான். மக்களுக்காக சட்டம் கிடையாது. அது முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கிங்கடா. லஞ்சம் வாங்கி தோண்டது எப்படியா பசங்க, இந்த தனசேகருக்கு சப்பக்கட்டு கட்டுறது எப்படியா பசங்க, இந்த ஜெகனை ஹரிதாஸ் பிடிக்காத இருக்கிற தமிழக காவல்துறை பொறுக்கி பசங்க, இவனுங்களாம் நான் அசிங்கமாக திட்டுறேனேன்னு சொல்லிட்டு இந்த அசிங்கமாக திட்டுற வீடியோ மட்டும் கட் பண்ணி எதுவுமே காட்டுறா தனசேகர். போலீஸுக்கெலாம் முழுசாக போட்டு காட்டுறாத, உன் குடும்பம் மானம் மூடும். அதனால் முழுசாக போட்டுலாம் காட்டாத. குடும்ப மானத்தை வாங்கி கப்பல் ஏற்றிட்டோம் இல்லை நம்ம எல்லாத்தையும் போட்டு காமிச்சுன்னா உன் மானம் போகும், பொண்ணும் பொண்டாட்டி மானம்லாம் போகும். அதனால் நீ இந்தமாரி ஒரு செயல்பாடு நீ செய்யறதுக்கு முன்னே எல்லாத்தையும் கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கினே வா. எல்லா வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கினேற. அன்றைக்கி அப்படி தான் பணத்தை கேட்க போனால் துப்பு கட்ட தேவையாமாவன் அவங்க வீட்டில் இருந்துக்கின்னு ஜனங்கள் எல்லோரும் அவங்க வீட்டாண்டு முன்னே நின்றுட்டான். இங்கே பேசுகிறியா, நடுத்தரிலே பேசுகிறியா, கடையாட்டு போயிடலாமா அப்படின்றான். லொச்சா தொடநடிக்கு பொட்டை பையன். என்னன்னு தொடநடிக்கு 1ஆம் நம்பர் பொட்டை பையன் என்ன பேசுகிறான்? இங்கே இருந்துட்டு அவனுக்கு அசிங்கமாகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கடையாண்டு போகலான்னு சொன்னான். சரி இவனை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துலையும் நாங்கள் அவங்க கடையாண்டு அவன் இங்கேருந்து பூக்கடை சத்தத்துக்கு பின்னாடி அவனு தாமலா தெருவு தான் அவங்க வீடு. அது முடிஞ்ச பிறகு அங்கே வழக்கத்தேசர் கோயில் பக்கத்தில், மூங்கில் மண்டபம் வழக்கத்தேசர் கோயில் பக்கத்தில் அவனோட கடை. அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து எல்லோரும் கடையாண்டு கூட்டின்னு போனால் இவர் என்னோடய வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சு அதை போட்டு காட்டுறாரு. அந்த போட்டு காட்டிருந்து ஐயப்ப சம்பந்தமாக இவன் பேர் நான் சொல்லவே இல்லை. அது வரைக்கும் கிட்டத்தட்ட இவனோட பேர் நான் சொல்லவே இல்லைங்க. 6 வீடியோ போட்டிருந்தேன். 6 வீடியோவிலையும் ஐயப்ப சம்பந்தமாக நான் எப்படி உள்ளே போனேன், எப்படி என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எப்படி இந்த பணத்தை உள்ளே எடுத்து போனேன், எப்படி என்னை ஏமாற்றினாங்க, அது உள்ள ஷேர் மார்க்கெட்டுன்றது எந்த அளவுக்கு நடக்குது, இவனுக்கு ஷேர் மார்க்கெட்டுகளில் என்ன கிழிக்கிறானுங்க, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ரிசர்வ் பேங்க் RBI கிட்டே போயிட்டு நாங்கள் ஷேர் மார்க்கெட் படி இன்ஸ்டியூட் நடத்துகிறோம். இன்ஸ்டியூட் நடக்கிறதுக்கு உண்டான எந்தவித இதுவும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு சாட்சிகள் எதுவுமே இல்லை. பட் இன்ஸ்டியூட் நடக்குது அப்படின்னா IFS ஆஃபீஸில் எதுவுமே அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்ஸும் இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு பண்ணணும் இல்லையா? அதுக்கு உண்டான எந்த ஒரு பொருட்கள் வாங்கி இன்ஸ்டியூட் நடத்துகிற மாதிரி எந்த ஒரு கிளாஸும் இல்லை. அதனால் அவனோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அவனுக்கு லாஸ்ட்டு செக்கு. இது சம்மந்தமாக வீடியோலாம் போட்டு ஒரு 6 வீடியோ போட்டுருந்தேன். இந்த வீடியோலாம் எடுத்து நம்ம இவர் காட்டுறாரு. இது மொத்தம் டெலீட் பண்ணாமல் அவன் என் காலில் வேணும், என் காலில் இருந்தால் தான் மொத்த பணத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவனை நம்பி போனீங்கன்னா ₹1 கிடைக்காது. அவனை என் காலில் அந்த வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் போடுறேன்னா பண்டாரத்தை எப்படியா பையன் இறக்கத்தில் டே உனக்கு ஏன்டா இப்படி போச்சு பண்டார நாயா, உனக்கு என்ன உன் குளம் உன் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும்னு உள்ளே பணத்தை கூட்டு போய் போட்டேன். ரைட்டு, அது உள்ளே நடக்குதா இல்லையா அப்படின்றது உனக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு தேவடியாமல் உன்னை யாரும் அதை செய்ய சொன்னாங்க? இப்போ மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோம் பார்க்குறோங்க. 1 வருஷம் இருக்குது. 1 வருஷமாக அது என்ன கொடுக்குது என்ன போகுதுன்றது நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி உனக்கு அதில் புரிதல் அவன் பண்ணுறான் இல்லை, அவன் முன்னாடி
அவனோட ஷூவை கழுவிக்கின்னு வரும். இப்போ அவன் போய் சொம்பு ஊற்றி கழுவிடான்னு ஷூவை கழுவிக்கின்னு அவன் கூடயே இருப்பேன் நீ. ஒரு தொழில் சொல்கிறான் செய்கிறான், எத்தனை கோடி கொடுத்து அவன் பின்னாடி பண்ணால் கூட நாளைக்கு இதே போல் தான் இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த இன்னொருத்தங்கிட்ட இந்தமாரி மார்க்கெட் சம்மந்தமாக தானே அவனுக்கு பண்ணுறானுங்கன்னா வானா போய் பண்ணலான்னு சொல்லி அந்த அவங்ககிட்ட கூப்பிட்டா அவன் ஒரு நம்மளை திசை திருப்பி அவன் ஒரு இப்போ எட்டிக்கான் ஒரு 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 எட்டிக்கானாட்டம் ஒரு தொடப்பு கட்டியாட்டம் பேசிய என் மைண்டு திசை திருப்பி கட்சியில் அந்த உள்ள இருக்க சொல்லி அந்த மார்க்கெட் சம்மந்தமாக நம்ம போகல. அதுலேயும் நம்ம திசை திருப்பி அவன் நம்ம மைண்டு வேறு மாதிரி பண்ணி அது கற்றுக்கிறதுக்கு உண்டான எந்த வித அடிப்படைக்கும் போய் கேட்டோம். நம்ம எப்பவுமே ஒரு நம்ம கூட இருக்கிற நமக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கணுன்றது தான். ஆனால் இந்த என்கரேஜ் பண்ணுறதோட தனசேகர் நம்மளும் நல்லா என்கரேஜ் பண்ணுறான். தேவையாமா பண்ணுறா 100% கேரண்டின்னு சொல்லுங்க ஓத்தான். அவன் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டான். ஆனால் தொழில் ரீதியாக ஓத்தான் எவனும் என்கரேஜ் பண்ணவே இல்லை. பண ரீதியாக உங்கள் அம்மாவில் தனசேகர் பூந்து நல்லா என்கரேஜ் பண்ணி 100% நான் பொறுப்பிடான வீடியோ ஆடியோ கூட உங்களுக்கு நிறைய அவனோட ஆடியோ நிறைய போட்டுருக்கும் பாருங்கள். அவனோட ஃபோட்டோ போட்டு இந்த சம்மந்தப்பட்டதுலாம் ஆடியோ நிறைய போட்டிருப்பேன். அந்த ஆடியோ எல்லாருமே கேட்டு பாருங்கள். அவன் பேசின பேச்சு ஒன்றா நம்பர் அதுலேருந்து தப்பிக்கிற மாரி பேசியிருப்பான். அவனே தரன்னு பேசுவான் ஒரு நேரம். இதெல்லாம் கொடுத்துருக்குறமே இதெல்லாம் ஏன்டா நீங்கள் உங்களுக்கு தெரியாதாடான்னு பேடி கேச்சிருப்பான். எவன்டா பணத்தை கொடுத்தா நான் பணத்தை போய் தின்னவா போகிறான் பார்த்தா அந்த தேவடியா பசங்களை சீட்டு போட்டு ஒன்று யாரை ஏற்றி கொடுக்க சொன்னதுன்னு கேட்பான். அவன் தான் சீட்டு போடுறான் எல்லாத்தையும் ஏற்றி கொடுறான் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் நான் தான்டா பொறுப்பு நான் தான் தரேன்னு சொல்லுவான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பேசின்னு இருந்திருப்பான். இருக்கத்திலே ஒன்றா நம்பரில் வச்சா ஒரு பேச்சு முழுசாக கரெக்டாக பேசவே மாட்டான். அதேமாரி அவன் கூட இருந்து அவன் திருட்டுத்தனமான புத்தி அவன் திருடுறது மொத்தம் தெரிஞ்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவன் கூட அவனை வச்சிருக்க இந்தமாரி வெளி ஆளுங்களே அவங்க கூட இருந்த ஆளுங்களை எவனையுமே அவன் கூட வச்சுருக்க மாட்டான். இவன் கூட சண்முகன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த இன்னொருத்த வைக்கலாக ஒருத்தங்கிறான் அவன் இருப்பான். எந்த நேரமும் இந்த கூட வச்சு சுற்றிக்கின்னு இருப்பான். இவனுக்கு இத்தனை கோடி பண்ணான். அப்புறம் இன்னொரு ட்ராமா பண்ணாமல் பாருங்க பார்த்தா அந்த ஜெகன்ன்ற நெமிலி சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்து காஞ்சத்தில் இந்த நம்ம டிஐஜி ஒருத்தர் இருப்பார். இப்போ ரிட்டையர்மெண்ட் அடுத்து விட்டுட்டு அவரோட தம்பி பொன்மாணிக்கவேல் தான் நினைக்கிறேன் அவர் டிஐஜி என்ற நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் அவரோட தம்பி வந்து விசாரிச்சுட்டு போனார். எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அவருக்கு எத்தனையோ கோடி முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் அது உள்ள எவனா நாடகம் அது உண்மையாக என்ன தெரியல. ஒரு வேளை அவனுங்களாம் உள்ளே வந்து கிட்டத்தட்ட இவங்ககிட்ட 1,000 கோடிலாம் மொத்தம் பிளாக் பண்ணி அவனுக்குலாம் மொத்த பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பொதுமக்கள் மட்டும் மொத்தமே அன்னக்காவடி ஆக்கிட்டு போனதுக்கு அப்படி கூட காரணமாக இருக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களாம் உள்ளே பூந்து அவனை கத்தி முனையில் இந்த வேலையை நடத்திட்டு கூட அவன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் 2,000 கோடி இன்னொன்று பாருங்கள், மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2,000 கோடி ஒருத்தங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறான் அப்படின்னா அரசாங்கம் அவனை கையில் எடுக்காது, அவனை கைது பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் இந்த கேஸ் எடுத்து அவனை நடத்தினா அந்த அரசாங்கத்துக்கு என்ன லாபம்? நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பணம் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் அனைவருக்கும் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். 2,000 கோடி ஒருத்தன் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டான் அப்படின்னா இது எல்லாமே பொதுமக்கள் விட்ட பணம் தான். அதே பொதுமக்கள் பணம் அந்த 2,000 கோடி அரசாங்கத்துக்கு அப்படி போயிருக்கு அப்படின்னா இந்த கேஸ் எடுக்காமையே விட்டுட்டாங்க அப்படின்னா பொதுமக்களோட பணம் எல்லாமே அங்கே உங்கள் கேஸ் எடுத்ததில் எந்த பிரயோஜனம் கிடையாது இல்லையா? பட் அந்த கேஸை நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா 2,000 கோடி அரசாங்கத்துக்கு லாபமா இல்லை அரசாங்கத்தில் பணிபுரியுறவங்க எல்லாருக்கும் பிரித்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான லாபமோ? ஒன்று அரசாங்கத்தோட சேர்க்கணும் அந்த பணத்தை, அப்படி இல்லை அப்படின்னா அந்த 2,000 கோடியை அங்கே நடந்த எல்லா அரசாங்க ஊழியருக்கும் அனைவருக்கும் அது பிரித்து எடுக்கிறதுக்கு போகிறதுக்குண்ணா இந்த லாபம் அவங்க பார்ப்பாங்களா? இந்த 2 விஷயத்தை நீங்கள் நாங்கள் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 10,000 கோடி போனதுனால இந்த கேஸு ஜெகன் மட்டுமே தான் அத்தனை குற்றவாளிகளே அடிப்படையாக கொண்டு இவனை மட்டும்தான் அது உள்ளே பிடிச்சி போட்டுருக்குறாங்க, பகடக்காயாக உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுன்ட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை 1000 கோடி நாட்டு மக்களையே பணத்துக்காக நாட்டு மக்களையே கொள்கிற 1ஆம் நம்பரு சுயநல தேவடியா பசங்க இருக்கிற நாடு தமிழ்நாடு இல்லை, உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே இருக்குது இந்தமாரி ஒரு 420 நடக்கிற வேலை. ஆனால் இந்த நாட்டு மக்களை காக்கிறவன் ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்னா
இந்த நாட்டு மக்களை கொல்ற ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறான் பாருங்க. அது நினைக்கும் போது இன்னும் வேடிக்கையாக இருக்குது. இதே நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம எல்லை பகுதியில் காவலுக்கு நிற்கிறான். குண்டு போட்டு நம்ம நாட்டை அடிச்சிட்டு போகிறான், நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சாவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாதுகாக்கல் நிற்கிறான். அங்கே நம்ம இராணுவ அதிகாரிக்கு நம்ம நாட்டு காவல் படையிலேருந்து எல்லோரும் போய் காக்குறான். ஆனால் நம்ம நாட்டு போலீஸ் அதிகாரிங்களா நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இந்த பணத்தை கொள்ளையடித்தவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற கூட முடியறதுக்கு கூட இவங்களால முடியல. 70,000 கோடி அவங்ககிட்ட போய் மாட்டிக்கணும் தான் இவன் இந்த விஷயத்தை கையில் எடுக்காது இருப்பானுங்க. மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். அவ்வளோ 1000 கோடி போனதுனால தான் இவன் என்ன ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே போய்ட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் இங்கே இருக்கிறான்னு இவனுங்களால் கண்டே பிடிக்க முடியாதா? நம்ம அண்ணாமலை இருக்கிறார், ஐபிஎஸ் அண்ணாமலை இருக்கிறாரு, அதான் பாஜகவில் இருக்கிற தலைவர் அண்ணாமலை இருக்கிறாருங்களே, அவர் வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்ததா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்தமாதிரி ஐபிஎஸ் அதிகாரியில் அவர் ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. என்ன தமிழ்நாட்டில் வேறு யாரும் இல்லையா? அவர் போனதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாங்களா எல்லாருமே? ஏண்டா திருட்டு தேவடியா பசங்களை நீங்களே கூட வச்சுக்கின்னு பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சுங்க மொத்த பேரையும் டீலில் விட்டுட்டு அவனை வெளியே தப்பி விட்டுட்டு ரெட் கார்டு நோட்டீஸ் கொடுத்துதா சன் நியூஸ்லேயும் எல்லா நியூஸ்லேயும் பாலிமர்லேயும் விளம்பரம் கொடுத்துட்டிங்கன்னா மக்கள்லாம் எல்லோரும் நம்பிக்கிட்டு அப்படியே இருப்பாங்களே? இதெல்லாம் எவனும் குரல் கொடுக்கவும் மாட்டான். ஏன்னா பணம் தானே, போனது போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ பணம் போச்சு, அதுக்கெலாம் யார் பதில் சொல்லுவான்? நாட்டு மக்கள் ஒரு பக்கம் பார்டர்லேருந்து காப்பாற்றுறான், அதே நாட்டு மக்களை இங்கே உள்ளே இருந்துக்குன்னு கொள்கிறான் கொஞ்சம் பேர். பண அடிப்படையிலையும் சரி, பேராசன்ற அடிப்படையிலையும் சரி, நாட்டு மக்கள் எதோ தெரியாமல் போய் வீழ்ந்துட்டாலும் கணத்தில் இவனுக்கு காப்பாற்ற மாட்டாங்க. நாயெல்லாம் இன்னொரு கொடுமை பாருங்கள், நாய் கணத்தில் வீது காப்பாற்றுறானுங்க, ஒரு மாடு கணத்தில் வீது காப்பாற்றுறானுங்க. அதே பணத்தை ஒருத்தன் போட்டான்னு சொல்லி போகிற கிணத்துல ஊரே போய் குச்சி எடுப்பானுங்க. மக்கள் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது நல்ல ஒரு நிலைமை. நல்லா பாருங்கள், நாய் வீழ்ந்து போதுங்க, வலையை கட்டி எல்லாத்தையும் கட்டி தூக்குறானுங்க மேலே. ஒரு கணுக்குட்டி வீழ்ந்து போது, ஒரு மான் வீழ்ந்து போது தூக்கி காப்பாற்றி மேலே வர்றானுங்க. அதே பணத்தை நம்ம அந்த கிணத்துல போட்டு கொட்டிட்டுன்னு சொல்லு, இதுக்கு மொத்த பேர் ஊரே போய் குஞ்சு 10 பேர் அது செத்தா கூட சாவானுங்க. அந்தமாரி பணத்து மேலே அப்படிக்கிறானுங்க. இப்போ மக்கள்லாம் பார்த்தி இந்த இந்த திருட்டு கூட்டத்தை இருக்குது, அந்தமாரி பணம் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நாசுக்காக அப்படி பேராஞ்சி எடுத்துன்னு ஓடிக்கிறானுங்க பாருங்க. இப்படி வரைக்கும் மக்கள் பணத்தை இப்படி கொட்டிட்டாங்கடா, வந்து காப்பாற்றுங்கடா. ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒரு கடத்துல கொட்டிட்டாங்கடான்னா அவனுங்க ஏற்கனவே கொட்டின இடத்துல எவ்வளோ வாங்கி கொட்டின இடத்துலையே போய் இனிமேல் கொட்டினா அவங்ககிட்ட போய் நான் இவ்வளோ தான் கொட்டிக்கிறேன், மிச்சம் இவ்வளோ வச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஓடிடுறேன், நீங்களும் தேடுற மாதிரி போய் அந்த கிணத்துல தேடுங்கன்ற மாதிரி இல்லை இந்த கதை. நான் உனக்கு 2000 கோடி கொடுத்துட்டேன், நான் கிணத்துல போட்டதுனவோ பார்த்தா ஒரு 3000 கோடி தான், மிச்சம் 7000 கோடி என்கிட்ட இருக்குது, உனக்கு 2000 கோடி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவன் மிச்சம் இருக்கிற கோடிலாம் எடுத்துக்கின்னு இவன் வெளிநாட்டுக்கு ஓட்டான். இவன் தேடுறன்ற அடிப்படையில் கிணத்துல போய் சொம்மனா ஒரு குச்சி விட்டு கலாரிங்கிறானுங்க போலீஸ் அதிகாரி மொத்த பேர் சேர்ந்துக்கிட்டு. இந்த பணத்தை நீங்கள் எங்கே கொடுப்பானுங்க? இதுக்கு அவ்வளோதாங்க, 15 வருஷம் முடிச்சிடுவானுங்க கேஸ். இவனுக்கு இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் பாதி பேர் செத்து போயிருப்பானுங்க. அவன் வெளிநாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 90 வயசுலேயும் அவன் அதுக்குள்ளே உயிரோடு இருப்பானான்னு தெரில, கடவுள் ஏன்னா ஒரு தண்டனை கொடுப்பானான்னு தெரில. 90 வயசுக்கு அவன் கிழவனாகி நாட்டு உள்ளே வரும்போது ரெட் கார்டு நோட்டீஸில் வேலை செய்கிற மொத்த பேர் அவனுக்கு தெரியுமா? அங்கே எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு ரெட் கார்டு நோட்டீஸ் இவனை கார்டு எடுத்து திரும்பி வரும்போது இதெல்லாம் எங்கே கதை எப்படி போய் எவ்வளோ முடியும்னு சொல்லிட்டு மக்கள் பணம் எல்என்எஸோட நிறுவனத்துலேருந்து பணம் வரணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கேள்வி கொஷின் எழுப்புறாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் எவ்வளோ போட்டிங்க, இது போட்டுக்கிட்டு இந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க போலீஸ்காரனுங்க ஜெகனோட எல்லா அதிகாரியிலேருந்து ஜெகன் மட்டும் ஊர்காவட்டை தொட்டிக்கிட்டு இவனை மட்டுமே பெயில் கூடாமல் இவன் மேலே எத்தனை பேர் தான் கேஸ் போட்டுக்கிறாங்கன்னு தெரில. அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது அது வேறு மறந்துட்டேன் நான். அது எப்படி என்ட்ரி போட்டு எடுத்து இவன் இந்த கேஸ் பெயில்னா ஆச்சு இதுனா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் மறந்துட்டு தாக்குது, எழுதி வச்சேன். அந்த சீட் எங்கே போட்டோன்னே தெரில. அது நான் ஆன்லைனில் போய்ட்டு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 2 முறை 3 முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் பெயில் அவன் ஊரில் கோர்ட்டில் அவன் ஊர் கோர்ட்டே கேட்டு கையெழுத்து போடணுன்னு சொல்லி போய் கேட்டுக்கணும். அவன் கோர்ட்டில் கையெழுத்து போடணுன்னு சொல்லி கேட்டு வரட்டும்.
அந்த ஸ்டேஷன்லேயே போய் கையெழுத்து போடணும் கேட்டு வந்தாங்கன்னா அவன் உயிரோடு வாழறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் வந்து வாழ்ந்தாலும் அவன் நிலைமை அங்கே என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அந்த நெமிலி சுற்றி இருக்கிற மக்களுக்குவே வெளிச்சம். இவனுக்கு வெளிச்சம் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற மக்களே வெளிச்சம். அவன் என்னவா அவன் என்ன நிலைமைக்கு ஆகும். கண்டிப்பாக சில பேர் அடித்து கொண்டுடுவாங்க அவனை. இந்த வீடியோ எடுத்துமாட்டி நீங்கள் தனசேகர்கிட்ட காட்டுங்க. அவன் வெளி வந்து கொண்டாங்கன்னா இருக்கிற கோவத்துக்கோ கொள்றதுக்கோ முதல்ல நான் கொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் தனசேகரை அவன் பொண்ணு அவன் பிள்ளை கொல்லிடணும். அவன் மனைவிலாம் தன்னாலே கொஞ்சம் செத்துருவான்னு கொஞ்ச நாள் அவங்களே செத்துருவாங்க. பட் அவங்களோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட்டு இவனை கொல்லவே கூடாது தனசேகரை. அப்படி போட்டோம்னா மொத்தமாக சேர்ந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்து பெருசாக நாட்டு வெடிக்குண்டு கட்டிக்கணும், இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றிக்கணும் உள்ளே பூந்துட வேண்டியதான் அவன் வீட்டு உள்ள. அப்படி ஒரு ஐடியா இருக்குட்டே தனசேகர் நல்லா தெரிஞ்சுக்கிடா. உனக்காக பெரிய ஸ்கெட்செலாம் போட்டுக்கின்னு இருக்கிறேன். நீ போய் டிஐஜி ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயோ போய் பூந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டு. இந்தமாரி வாசன்றவன் பெரிய பிளான் வச்சுக்கிறேன் எங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி போகணும். இதெல்லாம் என் உயிரை விட்டாவது என் பழியை தீர்த்துக்கணுன்ற ஒரு கொடூர செயல் இது. உன்னை நான் கொலை பண்ணுறேன், உன்னை கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான செயல். ஒன்றும் கொலை கத்தியத்தான் வெட்டினா முடிஞ்சு போச்சு. ஆனால் கொலை பண்ணிவிடுவேன், உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல மிக கொடுமையான ஒரு சொற்கள். உன்னை நான் சாவடிக்கிறேன்னா நானே செத்துருவோம் அப்படின்றது இறைவன். இதெல்லாம் இந்த தவறான வார்த்தைகள். சரி விட்ருங்க இதோட இந்த விஷயத்தை. நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கோபம் ஏன் இதை சொல்கிறோன்னா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்ககிட்ட பணத்தை இழந்துட்டேன், உன்னால் நான் பணத்தை இழந்துட்டேன். என்னால் இழந்தவங்க அவங்க என்கிட்ட இந்த பணத்தை கேட்கும்போது நார்மலாக கேட்டாங்கன்னா ஓகே. பட்டு இருக்கிறத கேட்டு கொடுத்துட்டு போயின்னே இருந்துடலாம். இல்லாதது கேட்டு நம்மளை துன்புறுத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதனால் நடக்கிற கோபங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு அணுகுண்டா வரும். இந்த உண்மையை நீ நல்லா புரிஞ்சுக்கிடா தனசேகர் பண்டார தேவடியா புள்ளியே. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுருந்தா நீ ஏன்டா இந்தமாரி வேலைலாம் செஞ்சுருக்க போகிற. பட் ஆனால் இந்தமாரி செயல்பாடுக்கெலாம் நாங்கள் ஏற்கனவே 20 ஆண்டு 22 வருஷமாக பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அதை வாங்குறதுக்கோ கொள்றதுக்கோ என்னென்னலாம் பண்ணுவோம். வட்டி கொடுத்துருக்குறோம், ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அவனால் முடியுமா முடியாதான்றதுலாம் நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பணத்தை கொடுப்போம் வாங்குவோம். பட் அப்படி இருந்தவன் நான் ₹1 வட்டிக்கும் ₹1.5 வட்டிக்கு தான் விட்டு இருக்கிறேன். நான் 22 வருஷத்தில் ₹2 வட்டிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, ₹3 வட்டிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அந்தமாரி தொழில் நாங்கள் செஞ்சுருந்தோம். இறைவன் இந்த ₹1.5 வட்டி கூட நீ ஏன்டா விட்ட, அதனால தானே உன் மனத்தை மொத்தத்தையும் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் மிகப்பெரிய நமக்கு ஸ்கெட்சு போட்டான். அந்த ஸ்கெட்சில் தான் நம்ம போய் மாட்டி உங்கள்கிட்ட வந்து மாட்டணும். அந்தமாரி ஒரு நடக்கக்கூடிய நான். ஆனால் நீ இந்த பணத்தெலாம் நீ உழைக்காமல் நீ ஒரே ஒரு ஒப்பங்கம்மா உனக்கு நல்லா கொடுத்து வச்சு விடான் நீ தனசேகர். பார்த்தா நீ உங்கள் ஒப்பங்கம்மா நல்லா புண்ணியத்து பண்ணாங்க. அம்மாவில் ஊராமட்டு பணத்தில் நீ ஒத்த கொடி கட்டு வாழற இப்போ நிறைய வீடு வச்சுக்கின்னு. ஆனால் உங்கள் ஒத்த நீ பண்ணி வச்சுக்கிற பாவத்துக்கு உங்கள் அம்மா பொண்ணு புள்ளெல்லாம் உங்கள் ஒத்த பயங்கரமாக அனுப்பி வைக்கிண்டா தனசேகர். அதனால சொல்ல வர நாங்கள் கொடுத்த பணத்தை ரொம்ப கோபமாக கேட்கும்போது, மக்கள் எங்ககிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்கும்போது என்னோட மனநிலைமை எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட வாழ்க்கை அமையும். என் மனநிலைமை கரெக்டாக இல்லை, அந்த நேரத்தில் என்ன ஆக்ரோஷம் வந்ததுன்னா அதே இது எல்லாத்துக்கும் அடித்தளமானது நீ தான் முதல் காரணன்றதுனால உன்னாண்ட தான் நான் வருவேன். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்றது இறைவன் மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டோம். நீ என்ன வழி நடத்துறியோ நான் உன் பக்கம் போகிறேன்டா. நீ என்ன சொல்றியா, என்னை சாவ சொல்றியா, ரைட்டு அதுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்ற மாதிரி உறுதி எடுத்துட்டேன். அதனால் நாட்டு வெடி வாங்கி வச்சுருக்கிறோம் புரியுதா. நாட்டு வெடினா அது சாதா வெடி கிடையாது. அது ஒரு வெடி வெடிச்சதுன்னா எங்கெல்லாம் பீஸாக போய் எட்ட போகும். ஒரே ஒரு வெடி தான் வெட்டி நம்ம கட்டிக்கின்னு வந்தோம் அப்படின்னா ஒரு வெடி வெடிச்சு தான் செதறும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வெடி கிடையாது, அது கிட்டத்தட்ட 40-50 வெடி இருக்கும். அது வீட்டு உள்ள ஒரு நைட்டு வீட்டு உள்ளே வந்துட்டேன், கேட்டு எந்த நேரம் பூட்டி வச்சிடுறா தனசேகர். உங்கள் அம்மாவில் உங்கள் அத்தா உங்கள் மனைவிக்கிட்டையும் போட்டு காட்டி இந்த வீடியோவை பொண்ணும் பிள்ளைக்கெல்லாம் போட்டு காட்டிது. ஒன்றும் அந்த காஞ்சிபுரத்தில் நீ இருக்காது. அங்கே நான் வரும்போது அப்படின்னா உங்கள் அத்தை காஞ்சிபுரத்துலேயே பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருவேன் நான் உனக்கு. காஞ்சிபுரமே திரும்பி பார்க்குறவளுக்கு உங்கள் அத்தை இது மேல் கொண்டு பணத்தை இது ஒரு நியூஸாக பார்த்துட்டு போய்க்கினே இருக்கும் உலகம். ஆனால் இது நடத்தி காட்டினோம்னா வேறு லெவலில் அங்கே போய் நிற்கும். எனக்கு பணத்தோட 1.25 கோடி கிட்டத்தட்ட கடன் ஆக்கி அசிங்கத்தையும் அவமானத்தையும் 40 பேர் எதிரில் என்னை காலில் விழ வச்சு
நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. அந்த அவமானத்தில் நாங்களாம் என்னால் எனக்கு இந்த அந்த காலில் விழுந்தது கூட எனக்கு அசிங்கமாக தெரியல. ஏன்னா நான் தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்கு உண்டான காலில் விழுந்துட்டோம். ஆனால் அந்த பணத்தை நல்லா திரும்பி கொடுக்க முடியல. அவ்வளோ பெரிய கடன் என்னால் கொடுக்க முடியாமல் பண்ணிட்டேன் இல்லையா தனசேகர். அதனால் மொத்த நாட்டு வெடியாக இருக்கட்டும், பெட்ரோல் பெரிய ட்ரம்மாக இருக்கட்டும், உம்மால் அதில் சாதாரணமாக நினச்சிடாத. உம்மா போகணும் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். என்றைக்குன்னா ஒரு நாள் உம்மால் கத்திலாம் எடுத்து உனக்கு கத்தி எடுத்துலாம் காமிச்சு அந்த சட்டத்துக்கு முன்னாடிலாம் உங்கள் முண்டி போட்டுனே இருக்க முடியாது. உனக்கு வாக்கு மூலமாக நான் கொடுத்துருக்கேன் பேர். டேரெக்டாக எடுத்துமே போலீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துமே போட்டு காட்டு, இவனால் எனக்கு வெடிகுண்டு ஆபத்து இருக்குது, பெட்ரோல் குண்டு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு காட்டு. என்ன உன் கடையாண்டே எங்கேயே இடத்துல நீ இருக்கிறன்றது நீ இன்னும் கொஞ்சம் நாள் தான் உனக்கு பணத்தை நீ எனக்கு என் கடனை கொடுக்கவே இல்லை அப்படின்ற முடிவு நான் கொடுத்துட்டேன்னா நான் இதில் தெரிஞ்சு மீண்டும் தப்பிச்சிடுவேன் என்னோடய உழைப்பால். ஒன்று அதையும் கொடுக்க முடியாது. தோல்வின்னு போயின்னு இருந்தால் தோல்வியோட இறுதி கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுதான் இருக்கும். ஒன்று முடிச்சு விட்டுணும். ஒன்று வாழறதுக்கு பிடிக்காம தான் இந்த வாழ்க்கை என்னோட இந்த வாழற வாழ்க்கை எனக்கு பிடிக்காம தான் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். பட்டு ஒரு கத்தி எடுத்துன்னு ஒன்று கையை வெட்டுறது, அதுக்கப்புறம் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனு அவன் அந்த தேவடியா பசங்க முன்னாடிலாம் நாங்கள் இனிமேல் கொண்டு வாழவே விருப்பம் இல்லாத. அவன் வீட்டு வாசிங்க ஒரு போலீஸ் அவன் வீட்டு வாசிப்பிட்டேன்னா அவன் காடையும் கைத்திங்கெல்லாம் வெட்டி எடுத்துருவானுங்க. அம்மா 1ஆம் நம்பர் எச்ச பொறுக்கி தேவடியா பசங்க இறக்கத்துலேயே கீழ்த்தரமான லஞ்சம் வாங்கி துணிக்கிட்டு ஒரு சட்டத்தை சரியான முறையில் பாதுகாக்காத முடியும். 1ஆம் நம்பர் கீழ்த்தரமான ஒரு தமிழக காவல்துறையில் மட்டும்தான் இருக்கிறானுங்களே. நேர்மையாக இருக்கணும் எவனும் இல்லை சொல்லலை. இந்த கீழ்த்தரம் இந்த மோரணம் தேவடியாளுக்கு போன்ற பசங்க ஒரு மோரணத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு தேவடியா பசங்க அங்கே இருக்கிறவனுங்க. ஒரு சட்டத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கேட்காத ஒரு தேவடியா பசங்க இந்த மோரண காவல் நிலையத்தில் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவில் ஒரு பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கோ ஒரு படபலமோ இருந்தது. உம்மால் இவனுங்களாம் நினச்சி பார்க்கவே முடியாது. இவனெலாம் இந்த சட்டங்கட்டங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்காத அளவுக்கு இவனுக்கு பண்ணி விட்டுடலாம். நம்ம பெரிய என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மாரி ஒன்று வச்சு பண்ணணும். அங்கே பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய குரூப்ஸு மக்களை ஒரு இளைஞர்களாக சேர்ந்து ஒரு 150-200 இளைஞர்களாக சேர்ந்து அந்தந்த ஊருக்கு ஒரு 100 இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 100 பேர் இருந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி பண்ணி ஒழுக்கமான ஒரு மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஒழுக்கமுள்ள மாணவர்களை போலீஸோட சம்மந்தப்பட்ட ஒர்க் எதுவாக இருந்தாலும் அப்படியே கையை வெட்டி காலை வெட்டி செய்யணும். அந்த இடத்துல தப்பு பண்ணானா அந்த இடத்துல அப்படியே கையை வெட்டணும், இல்லைன்னா காலை வெட்டணும். நீ வீட்டு உள்ள உட்காரு, உனக்கு மொத்தம் செட்டில்மெண்ட் இருந்தால் அப்படி அவ்வளோதான். ஒரு கை இல்லாத இரு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அம்மாவில் எந்த ஒரு தவறு நடக்குதா அங்கே அப்படியே வெட்டி அம்மாவில். அப்போ தான் அந்த பப்ளிக்கில் குடிக்கிறானுங்க, வீட்டாண்டில் பக்கத்தில் குடிக்கிறானுங்க. இந்த தமிழக காவல்துறை இருக்கிறது அதாவது இது எங்கெங்கேயோ போகுது விஷயம். நம்ம இது ரொம்ப நீண்ட வீடியோவாக போயிட்டு இருக்குது, வேணாம் விட்டுருவோம். வாழ்க்கையில் நம்ம செய்கிற தப்புகள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அந்த தப்பு தெரிஞ்சு வாழ்ந்தே ஆகணும். பட்டு உலகத்தில் நம்ம ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒவ்வொரு தனி மனிதன் மனசுலேருந்து மாற்றம் வந்தால் மட்டுமே தான் இந்த உலகமும் நாடும் செழுமையாக இருக்கும். எவனை அடித்து எவனை தின்னலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்ன சிறுத்தை சிங்கத்தை போய் தாக்கும், சிங்கம் சிறுத்தையை தாக்கும், அந்த கழுத்து புலி நின்று இருக்கும் போது அது சிறுத்தையே தாக்கும், மாற்றி தாக்கி அதுக்குள்ளே தின்னுக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம தமிழகத்துலேயும் இந்தியாவிலையோ தமிழகத்தில் பெரும்பாலும் நல்லா பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த மாதிரி மாற்றி எவன் விழுவான் எவனோடத்தை பிடிங்கின்னு போடலாம். பெரிய கொடுமை, ஒரு பெரிய விபத்து நடக்கும். அந்த விபத்தாண்ட போயிட்டு நிறைய பேர் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 பைக்கு திருடு போயிருக்கும். அப்போ எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு கொடுமை ஒரு இடம் போனால் அங்கே ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் நடந்தது, நான் கண் முன்னே பார்த்துருக்கேன். 4 பேர் வண்டி காணும்னு பதறாங்க ஒரு விபத்து இடத்துல நடந்ததுலாம். இப்போ அந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கும்போது அதே இதுதான் கொடுமைன்னு ஓடனா அங்கங்கே ஒரு கொடுமை இருக்குன்ற கதையாக இவனுங்க நம்ம வாழ்க்கையில் குருவி சேகராம சேர்த்து வச்சு அந்த இடத்துல பணத்தை நம்ம சம்பாதிச்சு இவனுங்க அந்த கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி அந்த பணத்தை தூக்கின்னு ஓட்டுறானுங்க பாருங்கள். அவன் புள்ள படிக்கிறதுக்கெலாம் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. எத்தனையோ எங்கள் 5 பசங்க, எனக்கு 3 பொண்ணு 2 பையன். அந்த 5 பசங்களோட வாழ்க்கையில் பெரிய லெவலில் படிக்க வைக்கிறதுக்காக அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். பட் ஏதோ ஒரு விபத்துன்ற மாதிரி அந்த விஷயத்தை நடத்தி இவனுங்க
அந்த இடத்துல கொண்டு வந்து வீக்னஸ் பாயிண்ட்டான ஒரு பெரிய பேராசை காமிச்சு டக்குன்னு அந்த பணத்தை எவ்வளோ கொண்டு வந்து தூக்கி போய் ஏகமாக எவ்வளோ பெரிய மக்களை எந்த அளவுக்கு திருப்பி இந்த பணத்தை திருடி போய் இவனுக்கு மார்க்கெட்டுன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு அத்தனை 1000 கோடிக்கு செலவே கிடையாதுங்க. மார்க்கெட்டுக்கு அத்தனை 1000 கோடி எத்தனாயிரம் கோடி 6000 கோடின்னு சொல்கிறான் ஒருத்தன். கணக்கு இல்லாமல் ஒருத்தன் அது 6000 கோடி கூட கம்மிங்க. அதை விட பணம் மாணவரி 1000 கோடிக்கு அங்கே செலவே இல்லைங்க. அந்த தெவடியா மாவன் எல்என்எஸ் இந்த லட்சுமி நாராயணன்ற தெவடியா பையனுக்கு 10,000 கோடி செலவே இல்லைங்க. அதாவது அங்கே வெறும் 1000 விட்டுடுங்க, ஒரே ஒரு 100 கோடி இருந்ததுனாவே போதுங்க. 100 கோடி இருந்தாவே ஒரு என்ட்ரி போட்டு அடுத்த என்ட்ரிலேயே அது 100 கோடின்றது 150 கோடியாக மாறுங்க. அது இதான் மார்க்கெட்டோட பெரிய விஷயங்க. அதில் நடக்கிறதுலாம் 100 கோடி ரூபாய் குத்துங்க. 100 கோடி ரூபாய் குத்து நீங்கள் ஒரு பலாயிரம் கோடி ஷேர் வாங்குறீங்க. ₹1 ஏறிட்டாவே உங்களுக்கு அது கோடிக்கணக்கு பணங்க. அது உங்களுக்கு அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. அது ஆனால் 10,000 கோடிக்கு செலவே கிடையாதுங்க. அப்படியே இவன் பலாயிரம் கோடி இதில் பிறண்டா கூட எம்மா பணத்தையும் மக்களுக்கு அவன் அது 10,000 கோடி கொடுத்து அவ்வளோ பண்ணி செய்வான் அப்படின்றதுலாம் சாத்தியமே. இவன் என்னது அனில் அம்பானி மாரி ஆகணுமா, இவன் முகேஷ் அம்பானி மாரி ஆகணுமா. எவன் வீட்டு பண்ணையில் போயிட்டு பணத்தில் எடுத்து போயிட்டு இவன் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி ஆகணும்னு சொல்கிறான். அவன் அந்த கொடுமை என்னன்னு அவன் அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒருத்தர் மேடம் கிட்ட சொல்லி வச்சுருந்தான். அவன் எச்சபொறிக்கு பையன் எத்தனாயிரம் கோடி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இன்ஸ்டியூட் நடத்துகிறதா சொல்லி வாங்கி போயிட்டு 10,000 கோடி பணத்துக்கு இவன் இந்த மார்க்கெட்டில் இந்த ஏழவர்த்து மார்க்கெட்னு சொல்லக்கூடாது, பட் அதில் தான் கோடிக்கணக்கில் வருது. ஆனால் அதுக்கு 10,000 கோடி செலவே இல்லை. நீ பணத்தை பெறட்டுறவன் 10,000 கோடி அது உள்ளே போட்டுக்கிட்டியா, 10,000 கோடி அதை டபுளாக மல்டிபே பண்ணுறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீ அதில் பண்ணிவிட்டு நீ கோடீஸ்வரன் ஆகிட்டு போத்தானேன்ற நான் ஒரு லிமிட் இல்லாமல் பண்ணானுங்க. 10,000 கோடிக்கு மக்கள்கிட்ட வாங்கிறது ஒவ்வொருத்தனும் இன்னும் அப்படின்னா கோடியாக அதில் பணத்தில் புரள்றாத்தா கூட இருக்கட்டும். ஒரு லிமிட் போட்டு நீங்கள் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆச்சே, மற்ற பணத்தை லிமிட் போட்டு அவனுக்குள்ளே இவ்வளோ கோடிக்குள்ளே இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணிக்கணும். அப்படியே உங்கள் இழவு உங்கள் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து பெரிய கோடி லண்டன்லேயோ துபாயிலையோ போய்ட்டு மொத்தம் 120 அடுக்கு மாடி வாங்கி வச்சுன்னு அதில் உங்கள் மொண்டாட்டி பொண்ணு புள்ள ஒரு மாடியில் அப்படியே படிக்கட்டுலேருந்து உருண்டு வாங்கலாம்டா எப்படியா பசங்களை. அப்படி உண்டு வந்து உங்கள் வாழ்க்கை நடத்திக்க வேண்டியதாடா. மொத்தம் ஏழப்பட்ட மக்கள் ஏதோ ஒன்று எழுத்து படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்டையும் போயிட்டு அந்த பணத்தை சுரண்டுறதும் இத்தனை பைசா வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் அரமாந்தத்தை எடுத்து 200க்கும் மேற்பட்டவங்களும் எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்களாடா. உயிர் விபத்தில் தானே உயிர் இறக்கணும். மற்ற ஒரு பணத்தை பிடிங்குமே அந்த பணத்தை போயிடுச்சுன்றதுனால அசிங்க அவமானத்தில் எத்தனை பேரா செத்துருக்குறாங்க. இதில் இந்த துயரம் தான் என்னால் தாங்க முடியல. ஒரு பணத்துக்காக அவனை அவனை கேன்வாஸ் பண்ணி அந்த பணத்தை அதுக்கு மேலே இவன் போயிட்டு ₹1 ₹2. ஏன்னா நான் உண்மையாகவே இறைவன் மேலே சாட்சியாக ஒரு 1.5 கோடி ரூபாய் வெளியே பணம் வாங்கினேன் நான். அந்த 1.5 கோடி ரூபாய் பணம் 2% 1% லாபம் எடுத்தும் பார்த்தீங்களா, அந்த லாபம்லாம் எனக்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. அது எடுக்காமே நான் கொடுத்துட்டு இருப்பேன். பட் நான் ஒரு பெரிய கணக்கு வச்சுருந்தேன், எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்டாக கொடுக்கணும். இந்த ₹1 ₹2 எனக்கு ஆகணும்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது அந்த இடத்துல. சரி எல்லாம் எடுத்து ஒரு கிஃப்டாக நம்ம பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். பட் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இனிமேல் எடுத்துலாம் பண்ணணும். ஏன்னா நான் பணத்தை கொடுக்க சொல்லி நான் ₹1 ₹1.5 விட்டு இந்த பையன் நான் அவங்கள்ட்டேருந்து ₹1 ₹2 எடுக்கணுன்ற போது எனக்கு அது மேலே அதுமாரி பெரிய ஆசை கிடையாது. அதனால தான் நம்ம இது நம்ம 40 20 5.5 கோடி உருவாக்கின பணம் ஒரே வருஷத்தில் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த உன்னை நம்பி எப்படிரா கொடுத்தான் அந்த தேவடியா பசங்க, நீ அந்த வீடியோவில் கேட்டிருப்போம் ஒரு ஆடியோவில். 5.5 கோடி உன்னை நம்பி எப்படிரா கொடுத்தான், உனக்கு ஒன்றும் இல்லாத பையன் பணம் இருந்து தானே கொடுத்தான் அப்படின்னு கேட்டிருப்பான். பணம் இருந்து கொடுக்குறதுன்றது வேறங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நம்ம ஒரு இடம் தொழில் ரீதியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட 25 வருஷத்தோட குடுப்புல் வாங்கல் பழக்கம், இன்னொன்று 25 வருஷத்தோட குடுப்புல் வாங்க பழக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10 பிளாட்டு பத்திரம் வச்சுருக்கிறேன்னா ஒரு ஆளுக்கிட்ட எதுவுமே ஒரு பிளாட் பத்திரம் கொடுத்தா அவன் ஈஸியாக எங்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இது ஒன்று. ஒரு ப்ரூஃப் கொடுக்குறோம். இந்த பண்டாரத்தை எப்படியா பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த நாய்க்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாவே பெரிய விஷயம். காஞ்சிபுரத்தில் போய் எந்த நாய்கிட்டையும் வாங்கிறது. இவர் கோடீஸ்வரன் ஆகிட்ட பிறகு எவ்வளோ நாள் கொடுக்குறதுக்கு போயிருப்பான். ஆனால் இந்த நாய்க்கு அதுக்கு முன்னே போய் வாங்கிறதுக்கு
துப்பு கட்ட நியாயம் 5,5 கோடி ரூபாய் நாங்கள் வெளியே இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 5,5 கோடின்றது ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சாதாரண ஒரு ஒரு நார்மல் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் 5,5 கோடி உங்களால் வசூல் பண்ண முடியும். என்னோடய பணம் 1,5 கோடி தாங்க. ஆனால் 5,5 கோடி எப்படி வசூல் பண்ணியிருக்கணும்? அதுதான் அங்கே பெரிய என்ன நடந்தது அப்படின்னா 1,5 கோடி ரூபாய் பணன்றது நான் கொண்டு வந்து அது எல்லாமே சீட்டாக கொடுத்துட்டேன். நாங்கள் 20 வருஷம் 25 வருஷமாக இந்த இடத்துல சீட்டு கட்டுறோம் இல்லையா? 25 மாதத்தில் 1,00,000 ரூபாய் சீட்டு, ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாய் கட்டணும். ஆனால் சீட்டு வீழ்ந்து போச்சு அப்படின்னா அது மாதம் 5,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். முதல்லையே நீங்கள் 1,00,000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா 1,000 ரூபாய் போட்டு கட்டினீங்கன்னா 1,25,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும். 1 ரூபா வட்டி கணக்கு அது. சீட்டு நீங்கள் முதல்ல வாங்கலை லாஸ்ட்டாக வாங்குறீங்கன்னா நீங்கள் 25 மாதமும் 4,000 ரூபாய் தான் கட்டணும். ஆனால் அந்த 1,25,000 ரூபாய் கடிச்சு முடிஞ்சு உங்களுக்கு வரும். 1,00,000 ரூபாய் தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க, 1,25,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வரும். இதுதான் சீட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், எங்கள் ஊர் பக்கத்தில். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய பணம் வந்து ஒழிச்சு வச்சிருந்த பணத்தை ஒரே 10 நாளில் 30 லட்சம் அவங்ககிட்ட கொடுத்து இல்லையா? அவன் என்ன பண்ணான் 3,021 2,10,000 எனக்கு திருப்பி கொடுத்தான் பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன் 2,10,000 ரூபாய்க்கு நான் 1,00,000 ரூபாய் ஒரு ஆளுக்கிட்ட சீட்டு கட்டினேன், இன்னொரு ஆளுக்கிட்ட 1,00,000 ரூபாய் சீட்டு கட்டினேன். அப்படின்னா அது 25 சீட்டு. ஒரு சீட்டு 4,000 ரூபாய் அப்படின்னா 25 சீட்டு ஒரு ஆளுக்கிட்ட கட்டினேன், இன்னொரு இடத்துக்கிட்ட 25 அப்படின்னா 25 லட்சம். ஒரு சீட்டு 1,000 ரூபாய்னா ஒரு சீட்டு 5,000 ரூபாய் அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் அமௌண்ட் ஆகுது இல்லைங்களா? 4,000 ரூபாய் கட்டணும். அதாவது கட்டும்போது 4,000 வீழ்ந்துச்சுன்னா 5,000. நாம் இதுலேருந்து எடுக்கிற பணம் 4,000 ரூபாய் கட்டிட்டு எடுத்துகிட்டு பிறகு 5,000 ரூபாய் கட்டணும். ஆனால் இந்த 1,00,000 நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா எதுவுமேட்டு நம்ம தனசேகர்கிட்ட கொடுத்தா நமக்கு எவ்வளோ கொடுப்பான்? 5,000 ரூபாய் கொடுப்பான். பட் 7,000 ரூபாய் கொடுப்பான். 7,000 ரூபாயில் 2% நமக்கு கிடைச்சது இல்லையா? 5,000 ரூபாய் எடுத்து நம்ம சீட்டுக்காரர்கிட்ட கொடுப்போம். இந்த 2% பணத்தையும் நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து இன்னொருத்தர்கிட்ட சீட்டாக போடுவோம். இந்த 5,5 கோடி உருவான கதை 4,5 கோடி வரைக்கும் இது என்னோடய சொந்த முயற்சியிலே எல்லார்ட்டையும் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அப்படி முயற்சி பண்ணோம். அதில் ஒரே 1 ரூபா கூட என் குடும்பத்துக்காக நாங்கள் ஒரு மூட்டை அரிசி கூட எடுத்தது கிடையாது. நீங்கள் இதில் மக்கள் அனைவரும் எல்லோரும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ்லேருந்து பணத்தை வாங்கி ஒரு மூட்டை அரிசி கூட நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. அதுலேருந்து எடுத்த பணம் நாங்கள் எக்ஸ்ட்ரா 1,00,000 ரூபாய் எங்களுக்கு பற்றாக்குறையாக வந்தது. நான் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணது 3 லட்சம், இவன் எனக்கு கொடுத்தது 2,10,000. சீட்டு அதிகரிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அங்கேயும் வாங்கி போடுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டேன் ஒரு 3 மாதத்துலேயே. அடுத்தது 3 மாதத்துலேயே 1 கோடி உள்ளே போனதுலேருந்து அந்த பணத்தை வந்த பிறகு 1 கோடி ரூபாய்னா 7,00,000 ரூபாய். 7,00,000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன், மீண்டும் அது கிட்டத்தட்ட சீட்டு 9,00,000 ரூபாய் சீட்டு போட்டு நான் இங்கே 7,00,000 ரூபாய் தான் மாதம் வருது. ஆனால் நான் இங்கே 9,00,000 ரூபாய் சீட்டை முடிச்சு எங்கள் சீட்டில் ஆரம்பிக்கிற இடத்துல நான் டக்குன்னு சீட்டு நிறைய போட ஆரம்பித்தேன். 9,00,000 ரூபாய்னா அப்போ ஒரு சீட்டு 25 லட்சம். 9 குரூப் சீட்டு அப்படின்னா எவ்வளோ ஆச்சு பாருங்கள். 9 2 18 18னா 1,80,00,000 ரூபாய் போச்சு. அதுவே நீங்கள் இந்த 1 கோடி ரூபா அங்கே கொடுத்துட்டீங்க. இது எடுத்துன்னு வந்து சீட்டாக போட்டோம் அப்படின்னா இது 1,80,00,000 2 கோடி கிட்டத்தட்ட வந்துச்சிங்களா. 1,50 கோடி ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. இந்த ஒரு 2 கோடி 3 கோடி ஆகி போச்சுங்களா. அது என்ன ஆகும்? அது அடுத்தது நான் இந்த எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி என்னென்ன வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 5,5 கோடி அவங்ககிட்ட கொடுத்தது இந்த தேவடியா அம்மாவனா அவன் கொடுத்தது நம்மக்கிட்ட 7 ரூபாய் கொடுத்தான். அவன் நீ வாங்கின நான் கொடுத்த பணத்தையே நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்றான் அவன் சொல்கிறான். பணத்தை அவனுக்கே திருப்பி போட்டுனா நான் பணத்தை வாங்கி அவங்ககிட்டே திருப்பி போடு. இப்போ 1 கோடி ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டுங்க. ஒரு கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 12 மாதம் 1 கோடி ரூபாய் அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டோம். 12 மாதத்தை அவன் 7,00,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னா 12 மாதத்தில் எனக்கு 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வருமா? அந்த பண்டார தேவடியா பிள்ளைக்கு ஒரு பெரிய கணக்கு போடுறேன் நான். 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வருமா? 1 கோடி ரூபாய் 12 மாதம் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 × 7,00,000 ரூபாய் அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு வந்து சேர வேண்டியது 84 லட்சம் ரூபாய் தான் வந்து சேருது. அந்த தேவடியா புல்ல ஒரு வருஷத்துக்கு எனக்கு அசல் எப்படி கொடுத்துருப்பான்? கடைசி மாதத்தில் 10% கொடுத்தான். கரெக்டாக 12 மாதம், ஒரு மாதம் எனக்கு வரல. 11 மாதம் தான் ஃபுல் பணமும் எனக்கு வந்தது. 12வது மாதம் கடைசி மாதத்தில் 10% கொடுத்துருக்குறான் அந்த தேவடியா புல்ல. அவங்க அம்மாளுக்கு அவன் ஒத்தனையே பிறந்திருந்தானா இதுதான் உண்மை. எங்கள் அம்மாளுக்கு நான் ஒத்தனே எங்கள் அம்மா முடி அதுதான் உண்மை நடந்த கதை. ஓகேங்களா? இது 84 லட்சம் ரூபாய் தான். இந்த 1 கோடிக்கு அவன் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம இவங்ககிட்ட 5,5 கோடி ரூபாய் கொடுக்குறேனையும்
மாதங்கள் எவ்வளோ முதல்லேருந்தே நம்ம 5 கோடி தூக்கி கொடுத்துட்டு அவனுக்கு கிடையாது இல்லை. 5வது மாதத்துல 2.5 கோடி ஆயிருக்கும். 6வது மாதத்துல 3 கோடி ஆயிருக்கும். அப்போ எனக்கு ரிட்டர்ன் எனக்கு கொடுத்தது எவ்வளோ இருந்திருக்கும்? மொத்தமே கணக்கு பண்ணி பார்த்தா 5.5 கோடி கணக்கு அவனுக்கு போனதுக்கு எனக்கு ரிட்டர்ன் வந்தது பார்த்தா 2.5 கோடி அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இடமா பணமாக கொடுத்தது தான் கடனை கொடுத்து முடிச்சுட்டு வந்தது. அதனால் இவனோட கணக்குன்றது பணத்தை கொடுத்தா மட்டுமே தான் அந்த கணக்கு கிளியர் ஆகி கடனை முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. நன்றிங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. அதனால் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.